வணக்கம். இது உங்கள் வண்ண காரிகை. எங்க வாழ்க்கை முறையில மாட்டுக்கு ரொம்பவே முக்கிய பங்கு இருக்குங்க. மாடு கண்ணு போடுறதுங்கிறது மிகப்பெரிய நிகழ்வு. மாடு கண்ணு போட்ட உடனே சீம்பால கறந்து சீம்பு செஞ்சு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் பகிர்ந்துக்குவோம். இந்த வீடியோல மாடு கண்ணு போட்ட உடனே கண்ணுக்குட்டி குடிச்சது போக மீதி இருக்கிற சீம்பால கறந்து சீம்பு எப்படி செய்யறோங்கிறத நீங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம அழகும் ஆன்மீகம் நிறைஞ்ச செடியை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். எங்களுக்கெல்லாம் மாடு வீட்டில் ஒரு ஆள் மாதிரி தாங்க. அவசிய காரணமாக வெளியே போயிருந்தா கூட மாட்டுக்கு தீனி வைக்கணும், தண்ணி வைக்கணும்னு மணி பார்த்து வீட்டுக்கு ஓடி வருவாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால அந்த வீட்டு மாடு இறந்துருச்சுன்னா சொந்தக்காரங்கெல்லாம் வந்து துக்கம் விசாரிச்சுட்டு போவாங்க. மாடு கண்ணு போடுற நாள் ஆயிடுச்சுன்னா அந்த வீட்டு பொண்ணு மாதிரி ராத்திரியில இடையிடையே எழுந்து போய் மாடு கண்ணு போட கஷ்டப்படுதோன்னு பார்த்துட்டு வருவாங்க. சிலர் மாட்டு கட்டுத்தாரியிலேயே கட்டில் போட்டு படுத்து மாட்டை கவனிச்சிட்டு இருப்பாங்க. கண்ணு போட்ட மாட்டுக்கு சுடு தண்ணி வச்சு குளிச்சு விடுவாங்க. ராகி கூழும் காய்ச்சி ஊற்றுவாங்க. நாட்டு மாடு மாதிரி கொம்பு வச்ச மாடாக இருந்தால் ஒரு கொம்புக்கு மஞ்சளும் இன்னொரு கொம்புக்கு சுண்ணாம்பும் பூசி விடுவாங்க. இது கிருமி தொற்றிலிருந்து பாதுகாக்கிறதா நம்புறாங்க. ஈயோ மற்ற பூச்சிகளோ அரிக்காமல் இருக்கவும் கிருமி தொற்று ஏற்படாமல் இருக்கவும் மஞ்சள், வேப்பிலை, ஆவாரம்பூ மற்றும் ஓமம் வச்சு அரைச்சி மாட்டுக்கு பூசி விடுவாங்க. மாடு கண்ணு போட்டு நஞ்சு வெளியேற வரைக்கும் மாட்டு கூடவே இருந்து மாட்டை பார்த்துப்பாங்க. புதுசாக கண்ணு போட்ட மாட்டை வெயிலையோ மழையிலையோ கட்ட மாட்டாங்க. கொடுக்குற தீவனம் ஏதாவது அஜீரண கோளாறை ஏற்படுத்திடுமோ அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. கூட இருந்து கண்ணுக்குட்டியை கவனிச்சிக்க முடியாதவங்க காக்கா குருவி கண்ணுக்குட்டியோட தொப்புல கொத்தாம இருக்க ஒரு துணியை தொப்புல சுத்தி கட்டி விடுவாங்க. கண்ணு பிறந்து கொஞ்ச நேரத்திலேயே நல்லா பால் ஊட்டுதா, நல்லா நடக்குதா அப்படிங்கிறதுலையும் ரொம்ப கவனமா இருப்பாங்க. கண்ணு போட்ட உடனே கட்டாயம் முதல் பால்ல கண்ணுக்குட்டி தான் குடிக்கும். கண்ணுக்குட்டி குடிச்சது போக மீதி இருக்கிற சீம்பால கறந்து சீம்பு செய்வாங்க. கண்ணுக்குட்டி பிறந்து 2-3 நாளுக்கு கழுத்தில் கயிறு போட்டு கட்ட மாட்டாங்க. காலில் தான் கட்டி வைப்பாங்க. கழுத்தில் கயிறு போட்டு கட்டும்போது தெரியாமல் இறுகிடுமோ அப்படின்னு கட்டி வைக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் கால் கயிறை அவுத்துட்டு கழுத்தில் தும்பும் இறுகிக்காமல் இருக்க திருவாணியும் போட்டு கட்டுவாங்க. சீம்பு செய்யறதுக்கு முன்னாடி இன்னைக்கு குண்டுமணியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த குண்டுமணி ஒரு கொடி வகையை சார்ந்தது. இதுதான் குண்டுமணி செடி. இது மற்ற செடிகளை பற்றி கொடியா படரக்கூடியது. இந்த செடியோட இலைகள் வாய்ப்புண், இருமல், சளி மற்றும் வீக்கங்களுக்கு மருந்தா பயன்படுறதா சொல்றாங்க. இந்த செடியோட விதைகள் தான் குண்டுமணின்னு அழைக்கப்படுற குன்றிமணி. இந்த குண்டுமணி பெருமளவும் அடர்ந்த சிவப்பு நிறத்தை கொண்டது. மூக்குல மட்டும் சிறிதளவு கருப்பு நிறத்தை கொண்டது. புறங்குன்றி கண்டனியரேனும் அகங்குன்றி முக்கிற் கரியாருடைத்து அப்படின்னு திருக்குறள்ல கூட குண்டுமணியை பத்தி குறிப்பிடப்பட்டிருக்கு. வெளித்தோற்றத்தில் குண்டுமணியோட சிவப்பு நிறத்தை போல செம்மையாகவும் மேன்மை குணங்களை கொண்டவராகவும் சிலர் காணப்பட்டாலும் மனதளவில் குண்டுமணியோட மூக்கின் கருப்பு நிறத்தை போல கீழ்குணங்களை கொண்டு சிலர் போலியாக காணப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான் இதோட பொருள். இந்த குண்டுமணி வெள்ளை, சிகப்பு, மஞ்சள், நீலம், கருமை, பச்சைன்னு பல வகையாக காணப்பட்டாலும் பெரும்பாலும் சிகப்பு குண்டுமணியே பரவலாக காணப்படுது. இந்த குண்டுமணிக்கு ஆன்மீக ரீதியாகவும் முக்கிய பங்கு இருக்குது. இந்த குண்டுமணி விதைகளை பூஜை அறையில் வச்சு முறையாக பூஜை செஞ்சு வரும்போது நல்ல பலன்களை கொடுக்கறதா கருதப்படுது. இந்த குண்டுமணி விதைகள் ஆபரணங்கள் செய்யறதுக்காகவும் பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் விநாயகர் சதுர்த்தி அப்போ மண்ணில் செய்கிற விநாயகருக்கு கண்ணாகவும் பயன்படுத்தப்படுது. தங்கத்தை பற்றி குறிப்பிடும்போது குண்டுமணி தங்கம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த காலங்களில் தங்கத்தை அளக்கிறதுக்கு குண்டுமணி ஒரு எடைப்பொருளாக பயன்பட்டுருக்கு. குண்டுமணி விதைகள்ல இருந்து சில பொருட்களை பிரித்து எடுத்து மருந்துகள் ஆக்கி பல நோய்களை குணப்படுத்துறதா சொல்றாங்க. இந்த குண்டுமணியோட அழகுக்காகவே என்னோட சின்ன வயசுல நிறைய முறை நான் அதை பறித்து விளையாண்டுருக்கேன். நான் விளையாடும் போதெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்கவங்க எங்கிட்ட திரும்ப சொன்ன விஷயம் இந்த குண்டுமணி விஷம், அதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தான். செடிகள்ல இருந்து கிடைக்கிற விஷயத்திலேயே இந்த குண்டுமணி 3வது இடத்துல இருக்கு.
இந்த குண்டுமணி விதைகளோட தோல் ரொம்ப கெட்டியாக இருக்கும், அவ்வளோ சீக்கிரத்தில் இதை உடைச்சிட முடியாது. நம்ம தெரியாமல் ஒரு வேளை இதை முழுங்கிட்டோன்னா அது ஒன்றும் பண்ணாது, அதை கடித்து சாப்பிடும்போது மிகப்பெரிய விஷம் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. குண்டுமணின்னு சொல்லப்படுற குன்றிமணி செடியை பற்றி நீங்கள் இப்போ தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், வண்ணக்காரிகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். குண்டுமணி பறிக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே நொங்கும் வெட்டுறாங்க, வாங்க பார்க்கலாம். கோடை வெப்பத்திலிருந்து நம்மளை பாதுகாத்துக்க இயற்கை கொடுத்த வரம்னே சொல்லலாங்க நொங்க. ஒவ்வொரு கோடை காலத்துலயும் முடிஞ்ச அளவு நொங்க சாப்பிடுங்க. இப்போ சீம்பால் காய்ச்ச போறோம். சீம்பை இட்லி பானையில தான் வேக வைக்க போறோம். சீம்பு செய்யறதுக்கு நம்ம கறந்த சீம்பால் எடுத்துக்கலாம். சீம்பாலுக்கு தேவையான சர்க்கரை, ஒரு படி சீம்பாலுக்கு 400 கிராம் சர்க்கரை சரியா இருக்கும். பாலில் சர்க்கரை நல்லா கலந்துட்டு அதில் இருக்கிற அழுக்கை எடுக்கிறதுக்காக ஒரு முறை வடிச்சுக்கலாம். ஏலக்காய் பொடி, ஏலக்காய் பொடியை நல்லா கலக்கிட்டு இட்லி பானைக்குள்ளே இருக்கிற தண்ணி கொதிச்சதும் இட்லி பானைக்குள்ளே வச்சு மூடி போட்டு வேக வைக்கலாம். எதுக்கு ஆவாரம் பூவும் அருகம்புல்லும் பறிக்கிறோன்னு நினைக்கிறீங்களா? சாமிக்கு படைக்கதாங்க. மாடு கண்ணு போட்டு சீம்பு வேக வச்ச உடனே சாப்பிட மாட்டாங்க, சாமிக்கு படைச்சிட்டு தான் சாப்பிடுவாங்க. மஞ்சள்ல ஒரு பிள்ளையாரும் மாட்டு சாணத்துல ஒரு பிள்ளையாரும் பிடிச்சு அந்த பிள்ளையாருக்கு ஆவாரம் பூவும் அருகம்புல்லும் படைச்சு நம்ம வேக வச்ச சீம்பையும் படைச்சு சாமி கும்பிட்டு தான் சாப்பிடுவாங்க. சீம்பு வெந்துச்சான்னு பார்த்துட்டு எடுத்துட்டு போய் சாமிக்கு படைச்சிடலாம்.
சாமிக்கு சீம்பை படைச்சிட்டு கொஞ்சம் சீம்பை எடுத்துகிட்டு போய் கருஎறும்பு குளிக்க வைப்பாங்க. கருஎறும்பு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வீட்டில் இருக்கிறவங்களாம் சாப்பிடுவாங்க. நம்ம வேக வச்ச சீம்பை சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த பதிவில் மாடு, கண்ணுக்குட்டி, சீம்பு, குண்டுமணின்னு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் புதிய பதிவுகளுக்கு மறக்காம வண்ண காரிகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.